எப்பவும் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. அனைவருக்கும் வணக்கம். பார்லிமெண்ட்ல நாங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ற வரைக்கும் பேச மாட்டோம், அமளி துமளியில் ஈடுபடுவோம், பாராளுமன்றத்தையும் முடக்குவோம் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் இவ்வளவு நாளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னைக்கும் பாராளுமன்றத்தை நடக்க விடாம கத்தி கூச்சல் போட்டு முடக்கிக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். பேப்பர் லீக்குக்கு எதிராக கடுமையான சட்டங்களை இயற்றுவதற்கு அரசு முன்வந்தால் அதை விவாதிக்க கூட விடாமல் முற்றிலுமாக பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள். அந்த விஷுவல்ஸ் நீங்க பாருங்க. ஓம் பிர்லா அவர்கள் திரும்ப சொல்றாரு, முக்கியமான சட்டம் வந்து பாஸ் பண்ண போறோம், தயவு செஞ்சு பார்லிமெண்ட்டை கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க என்று அவர் சொல்லியும் அதை பொருட்படுத்தாமல் எதிர்க்கட்சிகள் திரும்ப கூச்சல் மட்டுமே போட்டு கொண்டிருக்காங்க. माननीय सदस्यगण, जो भी माननीय सदस्य इस विधेयक पर बोलना चाहते हैं, प्रश्न ये कि विधेयक को पुरस्तापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में आ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हवालों के पक्ष अनुमति प्रदान की। ஜெனுவினாவே இவங்களுடைய கன்சர்ன் பேப்பர் லீக்கை தடுக்கணும், மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருந்திருந்தா நியாயமான முறையில் விவாதம் நடத்தி சட்டத்தை பாஸ் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் லீக்குக்கு எதிரான கடுமையான சட்டங்கள், இதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் அவசரமாக ஒரே நாளில் டிராஃப்ட் பண்ணி கேபினட் அப்ரூவலுக்கு போய் இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு. அங்கே பாஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டு மீண்டும் பேப்பர் லீக் ஆனால் மோடியை குறை சொல்லலாங்கிறதுக்காகவே இவங்க வந்து பார்லிமெண்ட்டை முடக்கிக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான தார்மீக அடிப்படையும் இல்லாமல். இந்த நிலையில தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்த திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை ஒட்டுமொத்த பாஜகவினரும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம். ஸோ பாஜக ஒட்டுமொத்தமாக தர்மேந்திர பிரதான் அவர்களோடு நிற்கிறது டியூரிங் ஹிஸ் டஃப் டைம்ஸ் என்பதை சிம்பாலிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சில முக்கியமான வீடியோஸ், ரொம்ப முக்கியமான வீடியோஸை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சிகளோட ஒரு சில வீடியோஸ் இருக்கு, அவங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி. அதை பார்ப்பதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸை பார்த்துட்டு போவோம். ஏன்னா அவர்களுக்கு நாட்டை பத்தி அக்கறை கிடையாது, நமக்கு நாடுதான் முக்கியம் என்பதற்காக நேற்றுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. ஒரு ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ், ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நாட்டில் எக்ஸாமினேஷன்ஸ்ல என்னென்ன ரிஃபார்ம் பண்ணலாம் என்பதை விரிவாக ஆய்வு செய்வதற்காக நிறைய எக்ஸ்பர்ட்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யார் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நந்தன் நிலேகனி அவர்கள், இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர். டாக்டர் சோம்நாத் அவர்கள், இஸ்ரோவோட எக்ஸ் சேர்மன். தபன் தேக்கா அவர்கள், ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட எக்ஸ் டைரக்டர். வி காமகோட்டி அவர்கள், ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர். அனிதா கார்வால் அவர்கள், எக்ஸ் எஜுகேஷன் செக்ரட்டரி. அமிர்த் லால் மீனா அவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ இவங்களாம் தான் சேர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கு, எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் எப்படி பெட்டராக நடத்தலாம் என்பதை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்காங்க. அந்த அறிக்கைப்படி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நாட்டில் செய்ய போறோம் என்று பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காரு. நேற்று முழுக்கவே இவருடைய வீடியோ தான் ட்ரெண்டிங். இப்போ மோடி அவர்கள் ரெகுலராகவே நேரடியாக மக்களிடையே பேசும் விதமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து அவர் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் 3 ரீல் போட்டிருக்காரு, 3மே சூப்பர் டூப்பர் ஹிட். 3த்துலயுமே மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. 3 ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்து இந்த பேப்பர் லீக்குக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பது பத்தியும், கேபினட் டிஸ்கஷன் பத்தியும், பார்லிமெண்ட் டிஸ்கஷன் பத்தியும் பேசியிருந்தாரு. 2வது ரீல்ல வந்து நன்றி தெரிவிக்கும் ரீல். அது முதல் ரீலுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு, தேங்க்யூ என்று 2வது ரீல் அறிவிப்பு. 3வது ரீல்ல இந்த ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ், எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ்க்காக அமைச்சிருக்கக்கூடிய டாஸ்க் ஃபோர்ஸ் பத்தி பாரத பிரதமர் பேசியிருக்காரு. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு சில முக்கியமான வீடியோஸை உங்களுக்கு முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறேன். நேபாள் ஆக்குவோம், என்னது இந்தியாவை நேபாள் ஆக்குவோம், பாராளுமன்றத்தை கொளுத்துவோம் என்று ஒருவர் பேசினார், ஞாபகம் இருக்கா? இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் அப்ப டெல்லி தெருக்கள் நின்றுக்கிட்டு அவரு ரொம்ப நெருக்கமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீபிகே அவர்களோட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு விளக்கம் தான் அவங்கள்ட்ட கேட்குறோம். பார்லிமெண்ட்டை நாங்கள் எரிப்போம், பார்லிமெண்ட்டை சல்லடையாக்குவோம் என்று அவர் சொல்வதையும், நேபாள் ஆக்குவோம் இந்தியாவை என்று அவர் சொல்வதையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்கிறதா? இது நேஷனல் செக்யூரிட்டிக்கு பெரிய த்ரெட் இல்லையா என்பதை அபிஜித் தீபிகே விளக்க வேண்டும். அதுல பாருங்க, இந்த சிஜேபி காரங்க பொது சொத்துக்களை நாசப்படுத்தியதுக்கு பிறகாக, போலீஸ்காரங்களை தாக்கியதுக்கு பிறகாக ஒட்டுமொத்தமா நிறைய ஆன்டி நேஷனல் ஸ்லோகன்ஸ், ஆன்டி இந்தியா ஸ்லோகன்ஸ், இந்திய ஆர்மிக்கு எதிராக
நிறையா ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு 21 பேருக்கு நீதி கேட்குறோம், 21 பேர் நீட் பேப்பர் லீக் காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு நேற்றுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பார்ட்டி பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுச்சு. ஸோ நமக்கு வந்து அவங்க இந்த பார்ட்டி பண்ணிட்டோம், நீங்கள் கொண்டாடுங்க, கூத்தாடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே நீங்கள் பாருங்க, அபிஜித் தீபிகே இங்கே வந்து இறங்கணும்னு அவரை ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் தான் தங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து போராட்ட காலத்துக்கு போய் தடியடி வாங்கலை. ஒரு சில அப்பாவி மாணவர்களை முன்னாடி விட்டு அவங்க தடியடி வாங்கி அவங்க அழுதுகிட்டே வீடியோவில் போடுறாங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க அப்பாவி மாணவர்கள் போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. இவர் ஏசி ரூமில் இருந்தார். இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறது யார்? கவர்மெண்ட் கிட்ட அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சிலாம் கேட்கக்கூடிய இவங்களுக்கு ஃபண்டிங் யார் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் விளக்க வேண்டும். இதில் இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க? ஃபாரின் ஃபண்டிங் செய்யவில்லை, யாரும் வந்து சிஜேபிக்கு ஃபாரின் ஃபண்டிங் பண்ணலைங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்னதாக இவங்க கிளைம் பண்றாங்க பப்ளிக்கா பிரஸ் மீட்ல சிஜேபி. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியிடல. ஆனா அதற்குள்ள ஒரு ஃபேக் நியூஸை கிளப்பி விட்டு பாருங்க, உங்களுடைய அரசாங்கமே சொல்லிருச்சு, எங்களுக்கு எந்த விதமான ஃபாரின் ஃபண்டிங்கும் வரலன்னு அரசாங்கமே சொல்லிருச்சுங்கிறத ஒரு ப்ராபகண்டாவா இவங்க சோஷியல் மீடியால முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. பஞ்சாப்ல பேப்பர் லீக் ஆயிருக்கு, எப்ப போராடுவீங்க என்று கேட்டதற்கு ஒண்ணுமே கேட்கலையே, நீங்க சொல்றது எனக்கு கேட்கலையே அப்படின்னு கார் எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க. जहां जहां पेपर लीक हो रहे हैं जिन जिन राज्यों में, क्या उन राज्यों में भी सीजेपी का इस तरीके का प्रदर्शन देखने को मिलेगा? सौरभ, क्या बाकी राज्यों में भी सीजेपी इस तरीके से प्रोटेस्ट करेगी? आशुतोष, आम आदमी पार्टी को आपने मंच दिया, आम आदमी पार्टी को आपने मंच दिया, क्या पंजाब में करेंगे? पंजाब में करेंगे, पंजाब में आम आदमी पार्टी को मंच दिया. இவருடைய ஒரே நோக்கம் என்ன? இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சியில இருந்தவங்க, ஃபுல்லாவே ஆம் ஆத்மி கட்சியில இருந்தவங்க, ஸ்போக்ஸ் பர்சன்ஸா இருந்தவங்க. ஆம் ஆத்மி கட்சியில இருந்துகிட்டு மோடியை தோற்கடிக்க முடியலங்கிறதுக்காக புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறதுக்காக அவங்க வந்து சிஜேபி தொடங்கி இவ்வளவு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இது மாணவர் போராட்டம், இது அக்கௌண்டபிலிட்டிக்கான போராட்டம் என்று நினைச்சுக்கிட்டு அதுலயும் ஒரு சில மக்கள் இவர்களுடைய அந்த டிராப்ல போய் விழுந்தாங்க. தர்மேந்திர பிரதான் தேச நலன் கருதி ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் தான் முக்கியம் என்றால் நாடு முழுக்க பல்வேறு அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ்ல பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அதை எடுத்து ஒரு ட்வீட், போராட கூட வேணாம், ஒரு ட்வீட், ஒரு கண்டன அறிக்கை, ஒரே ஒரு ஸ்பீச், வீடியோ இன்ஸ்டாகிராம்ல எதுவுமே கிடையாது. இவருடைய நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்த ப்ரொட்டஸ்டும் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. இது அனைத்துமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. பதிவோடு இறுதியாக அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்த மாதிரி இவர்கள் மீது எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும்னு கேட்டீங்க. அதற்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். போலீஸ் வந்து கொஞ்சம் தேடி யார் மிக கடுமையான வன்முறையில் ஈடுபட்டாங்களோ, வெரி வயலண்டா நடந்துக்கிட்டாங்களோ, காவல்துறையை தாக்கி இருந்தாங்களோ அல்லது கல் எடுத்து அடிச்சிருந்தாங்களோ அவர்களை எல்லாம் குறிப்பாடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வருவதாக நிறைய செய்திகள் வருது. அதோட வீடியோவும் பாருங்க. ஒரு ஹாஸ்டல் லாட்ஜ் மாதிரி இருக்கு, அந்த லாட்ஜில் போய் வயலன்ஸ்ல ஈடுபட்டவர்களை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு வராங்க. இதற்கும் இன்னைக்கு சிஜேபி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே நீங்க வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, மீண்டும் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா மீண்டும் போராடுவோம் என்றெல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் வயலண்ட் ப்ரொடெஸ்டர்ஸை என்ன பண்ணும் என்று எனக்கு தெரியல. ஸோ அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா? இது மாதிரியான ஸ்ட்ரீட்ல வயலன்ஸ்ல ஈடுபட்டு பொது சொத்துக்களை நாசப்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்பதை நீங்களே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.